தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு அப்படின்றது வட்டார வழக்கு, பேச்சு வழக்கில் அப்படி சொல்லுவாங்க. தாத்தா சொத்து பேரனுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னா அவருடைய சுய சம்பாத்திய சொத்து அப்படின்னு எடுத்துப்போம். அவருடைய சுய சம்பாத்திய சொத்து அவருடைய காலத்துக்கு பிறகு அவருடைய நேரடி வாரிசுகளுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கும். அது நேரடி வாரிசுகள் யார் அப்படின்னா, தாத்தா தவறிட்டார், தாத்தாவுக்கு தாய் தந்தையர் இல்லாத பட்சத்தில் அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள், பேரனுடைய அப்பா, இப்படி இப்படி தான் வரும். ஒரு சரியான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, தாத்தாவுக்கு வந்து மனைவி இருக்காங்க, 2 மகன் மகள் இருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 5 ஷேராக வந்து, அதாவது 5 பாகமாக வந்து அந்த சொத்துக்கள் பிரியும் வாரிசு அடிப்படையில். அவங்களுடைய வாரிசு சான்றிதழ், தாத்தாவுடைய வாரிசு சான்றிதழ் வந்து இவங்களுடைய பேர் தான், 5 பேர் தான் வரும். அதில் இப்போ நீங்கள் கேட்ட அந்த பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய அப்பா தவறிட்ட பட்சத்தில் அவருடைய இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் வச்சு தான் தாத்தாவுடைய சொத்தை எடுத்துக்க முடியும். அப்பா உயிரோடு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இது பாகப்பிரிவினை செய்து கொள்ளும் அவர்களுக்குள்ள. அதாவது அவங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய அந்த பாட்டி, 2 மகன் மகள், அவங்களுக்குள்ள வந்து பாகப்பிரிவினையாகவோ அல்லது ஒருவருக்கு கொடுத்து அந்த சொத்தை விட்டு கொடுத்து விடுதலை பத்திரமும் ஏற்றிக்கொண்டு அவங்களுக்குள்ள உருவாக்கிட்டா அந்த சொத்து வந்து அந்த அப்பாவுக்கு வந்து தனி சொத்தாக வந்து நிற்கும். ஏன்னா அந்த தனி சொத்தாக வரும்போது அதில் பேரன் வந்து உரிமைக்கு வர முடியாது. ஏன்னா முதல்நிலை வாரிசுதாரர்களுக்கு வந்து அது வந்து முதன்மை சொத்தாக வந்துடும். அதனால் தாத்தா சொத்தை வந்து நேரடியாக பேரனுக்கு வந்து உரிமை கொள்வதற்கான வாய்ப்பு இதில் கிடையாது. அது வந்து வட்டார வழக்கில் சொல்லுவாங்க, தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தாவுடைய சுய சம்பாத்திய சொத்து வந்து அடுத்தது அவருடைய வாரிசுகளுக்கு தான் போகும், முதல்நிலை வாரிசுக்கு தான் போகும். அதுக்கு அடுத்ததாக வந்து பேரனுக்கு வரும். இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு என்னுடைய தொலைபேசி எண். உங்களுக்கு தேவையான சட்டம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், சட்ட ஆலோசனைகள் நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு கொடுப்பேன். உங்களுக்கான சட்ட ஆலோசனை எப்போதும் நான் கலந்து ஆலோசிக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.